கன்சிஸ்டன்சி பாருங்கள், பாயா கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு இந்த அளவுக்கு இருந்தால் நல்லா தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். வெள்ளை ஆப்பம், இடியாப்பத்துக்கெல்லாம் இது ரொம்ப சூட்டபிளானது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. இன்றைக்கி நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் ஆட்டுக்கால் பாயா செஞ்சுக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு உப்பு, மஞ்சள் தூள் போட்டு, லெமன் ஜூஸ் கொஞ்சம் போட்டு இதை நம்ம ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணிக்கணும். ஆட்டுக்கால் வந்துட்டு கடையிலே க்ளீன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படி க்ளீன் பண்ணலன்னா நம்ம நல்லா கத்தியில் மேலே இருக்கிற அந்த முடியெல்லாம் எடுத்துட்டு தான் நம்ம வாஷ் பண்ணி சமைக்கணும். இது கொஞ்ச நேரம் இப்படியே ஊறட்டும். உப்பு, மஞ்சள் தூள், லெமன் ஜூஸ் போட்டு நான் நல்லா ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 5 மினிட்ஸ் இப்படியே ஊறட்டும். நம்மளுக்கு 5 மினிட்ஸ் ஊற வச்சு ஆயிடுச்சு. வாஷ் பண்ணிக்கலாம். இந்த ஆட்டுக்காலில் மேலே முடியெல்லாம் எதுனா இருந்துச்சுன்னா நம்ம கத்தி வச்சு நல்லா க்ளீன் பண்ணணும். அப்படி இல்லைனா ஸ்டமக் ப்ராப்ளம் வரும். இல்லை கடையிலேயே கூட நம்ம க்ளீன் பண்ணி கொடுக்க சொல்லி வாங்கிட்டு வந்துடலாம். இதை வாஷ் பண்ணிக்கிறேன். நம்ம வாஷ் பண்ணி வச்சு கோட் லெக் எல்லாம் அதில் போட்டுக்கலாம் குக்கரில். இது நம்ம வாஷ் பண்ணுற ப்ராசஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நான் சொன்ன மாதிரி உப்பு, மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் லெமன் ஜூஸ் போட்டு நம்ம நல்லா ஒரு 5 மினிட்ஸ் மேரினேட் பண்ணி ஊற வச்சுட்டு அப்புறம் தான் வாஷ் பண்ணணும். இப்போ நான் எடுத்துருக்கிற இந்த கோட் லெக்கு 1 kg குவான்டிட்டி. அதுக்கு 2 மீடியம் சைஸ் அனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். டொமேட்டோ 2 டொமேட்டோ, கொஞ்சம் கொத்தமல்லி, இது எல்லாமே இதில் போட்டுக்கலாம். பெப்பர் பவுடர் 1/2 டீஸ்பூன் அளவு போடுறேன். மஞ்சள் தூள் நம்ம கொஞ்சமாக போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் வேண்டான்றவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டாக வேணும் பாயானா நம்ம மஞ்சள் தூள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அந்த மஞ்சள் தூள் நான் போடுறேன். சால்ட் 1 டீஸ்பூன் போடுறேன். இதுக்கு சால்ட் கம்மியாக தான் போடணும். ஓகே, நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு, மஞ்சள் தூள், மிளகு தூள் எல்லாம் போட்டு இருக்கோம். தண்ணி நம்ம இந்த கால் முழுகிற அளவு ஊத்துனா போதும். இந்த அளவு தண்ணி போதும். இப்போ இது ஒரு 15 விசில் வர வரைக்கும் நம்ம குக் பண்ணலாம். நல்லா 15 விசில் வரட்டும். நம்ம வேக வச்சு ஆட்டுக்கால் நல்லா வெந்துடுச்சு. நான் 15 விசில் விட்டேன். நல்லா வெந்துடுச்சு பாருங்க, அப்படியே கழண்டி வருது. ஓகே, இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். பாயா பண்ணுறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கேஷ்யூ நட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம காரத்துக்கு இதுக்கு காரம்னா பச்சை மிளகா தான் போடணும். அதனால நம்ம மிளகாத்தூள் போட்டாக்கா குழம்பு மாதிரி ஆகிடும், மட்டன் குழம்பு மாதிரி. காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா நான் ஒரு 5 பச்சை மிளகா போடுறேன். கேஷ்யூ நட்டு, கோகோனட்டு, மிளகு, சீரகம், சோம்பு கண்டிப்பாக போட்டே ஆகணும். இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். பச்சை மிளகா, மிளகு, சீரகம், சோம்பு, கேஷ்யூ நட், அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய், இதெல்லாம் மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம கிரைண்ட் பண்ணி வந்துடலாம்.
நம்ம பாயா செஞ்சுக்கலாம். நான் ஒரு கண்டெய்னரில் ஆயில் கொஞ்சம் விட்டுருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவு ஆயில் கம்மியாக தான் விடணும். ஏன்னா நம்ம பாயாலே பாருங்கள் இதுலேயே ஆயில் இருக்கும். நம்ம ஆயிலே ஊற்றலே ஆனாலும் அந்த கோட் லெக்லேருந்தே நம்மளுக்கு அந்த ஃபேட் எல்லாம் ரிலீஸ் ஆகி வரும். அதனால் பாயாவுக்கு நம்ம எண்ணெய் கம்மியாக தான் ஊற்றணும். இப்போ ஒரு கண்டெய்னரில் ஆயில் ஊற்றிருக்கேன். ஒரு 4 கிராம்பு, ஒரு சின்ன பீஸு பட்டை போட்டுக்கலாம். 3 ஏலக்காய் போட்டுக்கிறேன். 2 பச்சை மிளகா, ஒரே ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகா வதங்கட்டும். ஆல்ரெடி நம்ம தேங்காயிலே நம்ம மிளகு சீரகம் சோம்பு போட்டு அரைச்சிருக்கோம். இப்போ 1 ஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். நம்ம பாயாக்கு லெக் வேக வைக்கும் போதே மஞ்சள் தூள் போட்டு தான் நம்ம பாயில் பண்ணியிருக்கோம் குக்கரில். அதனால இப்போ போடுறது வேண்டாம், இல்லைன்னா அதிகமாக மஞ்சள் தூள் போட்டால் குழம்பு மாதிரி ஆகிடும். இந்த ரா ஸ்மெல்லாம் இந்த ஜிஞ்சர் கார்லிக் போகிற வரைக்கும் நம்ம வதங்கணும். நல்லா இந்த ரா ஸ்மெல்லாம் ஜிஞ்சர் கார்லிக்லேருந்து போகட்டும். கிச்சன் கண்டெய்னர்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கான்னு பார்க்குறீங்களா? நான் சொன்னேன் இல்லைங்களா, மசாலாஸ் ப்ரீமிக்ஸ் மசாலாஸ் எல்லாம் நான் ரெடி பண்ணிவிட்டு என் பசங்க என் ஹஸ்பண்டை பார்க்குறதுக்கு போகிறேன்னுட்டு அதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். அதனால தான் கிச்சன் கண்டெய்னர்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம பாயா செய்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. மசாலா நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, தேங்காய், கேஷ்யூநட், பச்சை மிளகாய், மிளகு சீரகம் சோம்பு, அந்த பேஸ்ட்டு நம்ம இந்த ஸ்டேஜில் ஊற்றிக்கலாம். ஓகே, இதில் ஆட் பண்ணிட்டோம். இது ஒரு 2 to 3 மினிட்ஸ் இது நல்லா இந்த ஆயிலில் இது வதங்கி வரட்டும். நான் லஞ்சுக்கு மீட் பால் தான் செஞ்சுருக்கேன். ஆல்ரெடி மீட் பால் எப்படி செய்கிறதுன்ற ரெசிபி நான் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் வாட்ச் பண்ணுங்கள். இது வதங்கட்டும். நம்மளுக்கு கலர் வேணும்னா நம்ம மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். ஆனால் நம்ம செய்யறது ஒயிட்டாக தான் இருக்கும். பாயா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும். மஞ்சள் தூள் மிளகாத்தூள் எல்லாம் போட்டால் அது மட்டன் குழம்பு மாதிரி ஃப்ளேவர் வந்துடும். ஆனால் இப்படி இருந்தால் தான் பாயா நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இது வதங்கட்டும். நம்ம மசாலாஸ் எல்லாம் நல்லா பாயில் ஆயிடுச்சு. நான் ஒரு 5 மினிட்ஸ் விட்டேன், ஏன்னா அந்த கோகோனட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கேஷ்யூநட் எல்லாம் ரா ஸ்மெல் போகட்டும்னு மிக்ஸி ஜார்லேயும் கொஞ்சம் தண்ணி அழிச்சு ஊற்றிருக்கேன். இப்போ கொஞ்சம் புதினா இலைகள் போட்டுக்கலாம். ஓகே, நம்ம பாயில் பண்ண பாயா எடுத்து தண்ணியோடு அதில் ஊற்றிக்கலாம். பாருங்க, நம்ம ஆயிலே ஊற்றல, அந்த போன் நல்லா வெந்திருக்கிறதுனால அதுலேருந்தே நம்மளுக்கு அந்த ஆயில், அதுலேருந்து ஒரு ஆயில் வரும், அந்த ஆயில் ரிலீஸ் ஆகிருக்கு. சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பாயா. இது நல்லா கொதிக்கட்டும். இது இப்போ நம்ம ஒரு 15 to 20 மினிட்ஸ் இது நல்லா பாயில் ஆகிறதுக்கு விடலாம். இந்த மசாலாவில் இந்த போன் பீஸ் எல்லாம் நல்லா இது பாயில் ஆகி வரணும். 20 மினிட்ஸ் ஆகட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சால்ட் டேஸ்ட் பார்த்துக்கணும். சால்ட்டு காரம் டேஸ்ட் பார்த்துக்கணும். நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர் போடுறேன். இதுக்கு பெப்பர் பவுடர் க்ரீன் சில்லி தான் போடணும். அப்புறம் டேஸ்ட் பார்த்ததில் கொஞ்சமாக உப்பு கம்மியாக இருந்தது, அதனால உப்பு போடுறேன். ஆல்ரெடி நம்ம லெக் வேக வைக்கும் போது உப்பு போட்டிருக்கோம். நான் கம்மியாக தான் உப்பு போடணும், பத்தலைனா கூட போட்டுக்கலாம். பாயாவுக்கு அவ்வளோவா உப்பு தேவைப்படாது. நல்லா கொதிக்கிட்டோம்.
கொதிச்சு கொஞ்சம் கன்சிஸ்டன்சி திக்காகி வரட்டும். கன்சிஸ்டன்சி பாருங்கள், பாயா கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு இந்த அளவுக்கு இருந்தால் நல்லா தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். வெள்ளை ஆப்பம், இடியாப்பத்துக்கெல்லாம் இது ரொம்ப சூட்டபிளானது. நல்லா போன் நல்லா பாயில் ஆகிருக்கு. சூப் நல்லா இறங்கியிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம பாயா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இன்னைக்கு இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கிறிஸ்மஸ் ஈவென்றதுனால பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இடியாப்பம் பாயா தான் செஞ்சுருக்கேன். பாருங்க, இது நல்லா கொச்சி கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்படி இருந்தால் தான் நம்ம சர்வ் பண்ண முடியும். நல்லா கொட்டு சாப்பிட முடியும் இடியாப்பத்துக்கு. வெள்ளை ஆப்பத்துக்கு கூட இது நல்லா இருக்கும். இங்கே பாருங்கள், எந்த அளவுக்கு குக்காக இருக்குன்னா இந்த போன்லேருந்து இந்த ஃப்ளஷ் எல்லாம் கழண்டி வந்திருக்கு. இந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு பாயா ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். சுட சுட இடியாப்பம் கூட நம்ம பாயா தான் சர்வ் பண்ணி சாப்பிட போகிறோம். ஆல்ரெடி இடியாப்பம் ரெசிபி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அதையும் போய் வாட்ச் பண்ணுங்க. ஓகே, நம்மளுக்கு சூப்பராக ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். செய்து சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.